ஆதியாகமம் 30வது அதிகாரம் 31வது வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். என்னன்னா, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு, அது ஒரு ஸ்டாப். சரியா? இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அற்பமாய் எண்ணப்படும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார். அதை நம்புறீங்களா? அது யாரா இருந்தாலும், அது பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சிறிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் அற்பமாய் எண்ணப்படுறான் அப்படின்னா தேவன் அதை என்ன பண்ணுகிறார்? காண்கிறார். இந்த சம்பவத்துல நமக்கு தெரியும், ராகேலை விட லேயாள் என்ன பண்ணாலாம்? அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஏன் அப்படின்னா, ராகேல் ரொம்ப ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளமா இருந்தாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க. அதனால அவங்க கணவருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. லேயால பிடிக்கல. உடனே எல்லாராலையுமே அற்பமா என்ன பண்ணப்படுறாங்க. அதை கர்த்தர் கண்டு என்ன பண்றாரு? அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். அந்த வசனம் அடுத்த பகுதியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ராகேலோ மலடியா இருந்தாலாம். அதனால மனிதர்கள் ஒருவேளை உங்களை அற்பமா என்றாங்க அப்படின்னா நீங்க திரும்ப போய் அவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணணும், சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. நாம் அமைதியா இருந்தாலே போதும். தேவன் அதை என்ன பண்றார்? காண்கிறார். நிச்சயம் அதற்கு ஒரு பதில் உண்டு. அடுத்த வசனங்களை நாம் பார்க்கும்போது தொடர்ந்து லேயாள் என்ன பண்றாங்கன்னா, யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறுறாங்க. அதனால நிறைய காரியங்களை சொல்றாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? கண்ணோக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ யார் அற்பமா என்ன பண்றா அப்படின்னா, ராகேல் திரும்ப அற்பமா என்ன பண்றாங்க? அடுத்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 30:22 வாசிங்களா. 30:22. இப்போ ராகேல் அற்பமா என்ன பண்றாங்க? ஆண்டவர் என்ன பண்றார்? ராகேலையும் திரும்ப. ஏன் ராகேலை அற்பமா என்றாங்கன்னா, ராகேலுக்கு இப்போ குழந்தை இல்லை. அப்போ இந்த உலகத்துல எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அற்பமா எண்ணப்படும் பொழுது தேவன் அவர்களை பார்த்து அவர்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க அற்பமா எண்ணப்பட்டீங்க அப்படி